இன்றைக்கி ஒரு சூப்பரான சட்னி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி தொட்டுட்டு சாப்பிட்றத விட இது போல் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கூடவே 15 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கணும். இப்போ ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துட்டு கூட 4 வரமிளகாய், 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கணும். எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு 2 பெரிய தக்காளி நல்லா பழுத்ததாக பார்த்து சேர்த்து உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். கூட சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்து வதக்கிக்க போகிறோம். எல்லாமே நல்லா கொலைய வதங்கி வந்த பிறகு 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லித்தலையும் தண்டும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது போல் அரைச்சி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி 1 கப் அளவுக்கு தாராளமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்க வேண்டியதான். தாளிக்கெல்லாம் தேவையில்லைங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லியோட தோசையோட இது போல் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.